அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட்டை வந்து 3 மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியோட சேர்மன் சொல்லியிருந்தார். இப்போ டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் நாங்கள் வந்து ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ பிரச்சனை அது இல்லை. நம்மளுடைய பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றோட கிளை இருக்கு இல்லையா மதுரையில். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சிங்கிள் எக்ஸாமாக நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து ஃபைனல் கீ கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அதை வந்து இப்போ வந்து டிஎன்பிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்துட்டு அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபைனல் கீழே ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா இப்போ டென்டேட்டிவ்லே 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து தவறு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஃபைனல் கீழேயுமே அவங்க தப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தவறு கொடுத்தாங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. ஃபைனல் கீ தான். ஸோ அதில் தவறு இருந்தால் கண்டிப்பாக கேண்டிடேட் வந்து நீதிமன்றம் வந்து போவாங்க. அப்படி நீதிமன்றம் போனாங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் தான் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுத்து கவுன்சிலிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் கீ கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம கேஸும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கவுன்சிலிங்கே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நாமளும் விட்டுடுவோம். இப்போ ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ஃபைனல் கீ கொடுக்கணும் அப்படின்றதுனால ரிசல்ட்டு ஃபைனல் கீ கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீதிமன்றத்துக்கு மாணவர்கள் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நீதிமன்றத்துக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணலை, ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் ஃபைனல் கீ கொடுக்கல அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போகும். அப்பையும் ஸ்டூடெண்ட் வந்து நீதிமன்றம் போவாங்க. இப்போ டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இப்போ பெரிய கேள்விக்குறியாகுது. பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.